ம். டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த அளவுக்கு மொறுன்னு கிறிஸ்பியான தட்டை நீங்கள் இது வரைக்கும் செய்யணும்னு நினச்சிருந்தீங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை விட முக்கியமாக இதை இந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி நைஸாக தேய்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருக்கிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மாதிரி இன்றைக்கி தட்டை செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை தட்டை. சூப்பரான ஒரு கீரை தட்டை, மொறுப்பான கீரை தட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ மாவு பிசைய போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு மாவு, பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு, சாதாரண மாவு, பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கோம். பச்சரிசி மாவு 2 கப்பு. இது வெயிட்டில் 300 கிராம் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், அதை நம்ம நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எள்ளு ஒரு டீஸ்பூனு, வெள்ளை இல்லைன்னா கருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் 1 டேபிள் ஸ்பூனு பொரிக்க வச்சுருக்கக்கூடிய எண்ணெய், அதுவும் சூடான எண்ணெய் தான், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு லேசாக கலந்து கொடுங்க. சூடான எண்ணெய், உடனே கைப்பற்ற வேண்டாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த சூடு கொஞ்சம் இறங்கின உடனே நம்ம கையில் அப்படியே நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். எல்லா மாவுலேயும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா அப்படி நசுக்கி பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடித்த உடனே இன்னும் நிறைய பொருளெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கு, அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். மல்லி இலை நல்ல ஒரு கைப்பிடி அளவு, அதாவது மல்லி இலை கொஞ்சம் இலையாக நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த முத்தின காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இலையாகவும் நம்ம கட் பண்ணி நல்லா பொடிசாக வச்சுருக்கோம். ஒரு கையளவு அதை உள்ளே சேர்த்துருங்க. இங்கே வந்து முருங்கைக்கீரை 1 கப்பு வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை நல்லா எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். இது போல் இது 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணது 1 கப்பு. அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம். இந்த பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கோம். நம்ம சாதாரண ரவை, வறுக்காத ரவை தான். அந்த பச்சை ரவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியை வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். வெந்நீரில் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த வெந்நீரில் ஊற வச்ச ரவை எல்லாம் சேர்த்தாச்சா, சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த ரவை ஊர்ன அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம தேவையை தக்கன தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும் பக்குவமா. இப்போ நம்ம முழுக்க நம்ம வந்து வெதுப்பான தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஏற்கனவே 1/2 லிட்டரு சுட வச்சு வச்சுருக்கோம். அதில் தான் கொஞ்சம் ரவையும் ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியிலே நம்ம இருக்கிற மாவெல்லாம் நல்லா ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி இப்போ நான் ஒரு 150 ml இதில் சேர்த்துருக்கேன். வெதுப்பான தண்ணி அப்படியே லேசாக சூடு பொறுக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நீங்கள் ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் சூடு குறைஞ்சோடனே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 150 ml தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு மாவு இன்னும் உதிரியாக தான் இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை பிசைஞ்சிக்கிடலாம். மாவோட பக்கம் வந்து ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு தட்டை செய்ய போகிறோம். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம 200 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு, சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கலாம். ஆச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். விரல் வச்சா இந்த அளவுக்கு பதியணும். அதான் நம்ம மாவோட பக்குவம். இப்போ உருட்டியாச்சு. நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. மேலே காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு சின்ன உருண்டைகளாக போட்டுக்க போகிறோம். நம்ம தட்டைக்கு தகுந்தாப்புல. இன்றைக்கி நம்ம தட்டை வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல மாவை நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய கோழிக்காய் சைஸுக்கு நம்ம மாவு உருட்டிக்கலாம். இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா மாவையும். இப்போ நம்ம தட்டைக்கு மாவு உருண்டைகளாக உருட்டிட்டு இப்போ நம்ம காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா மூடிடுங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஒரு ஓரமாக வைங்க. ஓரமாக வச்சுட்டு லேசாக அழுத்தி கொடுங்க.
இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு ஒரு மடிப்பு. நம்ம தேய்க்கிறது வந்து இந்த பக்கம் அகலமாக வரணும், அதுக்காக அதை கனெக்ட் பண்ணி இதில் லேசாக மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா. அதாவது எந்த அளவுக்கு நம்ம நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பட்டர் ஷீட்லேயே தேய்ச்சிடணும். இப்படி தேய்க்கும் போது நமக்கு இலசாக வரும், நைஸாகவும் வரும். ரெண்டாவது நமக்கு எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான். அப்படியேவும் ஒரு புரட்டு, அவ்வளோதான். இப்படி நல்லா நைஸாக தேய்ச்சி கொடுத்துருங்க. அப்படியே எடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நைஸாக ஒன்று போல் தேய்ச்சி அந்த திக்னஸ் வந்து நல்லா நைஸாக வரும். நமக்கு அவ்வளோதான் மொறுமொறுப்பாக வரும். பார்த்தீங்கன்னா நைஸாக இந்த தகடு கணக்காக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை அப்படி நைஸாக எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது போல் தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக தேய்ச்சோம்னா இந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் உடஞ்சி அந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பட் ஷீட்டை வாங்கிட்டு நீங்கள் சூப்பராக தேய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டைக்கு நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி தட்டில் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம தட்டையை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தட்டைக்கு வந்து நம்ம தட்டை முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆவியாக பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டையாக எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு தட்டையாக எடுத்து போடுங்க. நம்ம இந்த எண்ணெய்க்கு ஒரு ரெண்டு தட்டையாக போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டோடனே அப்படியே மிதந்து வந்தோடனே அடுத்த தட்டையை உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இது தட்டையை வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. நமக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே நம்ம புரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை புரட்டி விட்டுடலாம். ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே நம்ம புரட்டி விட்டுடலாம். அப்படி புரட்டி விட்டு நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப இலசாக நைஸாக தேய்ச்சி போட்டிருக்கனால நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிரும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஒன்று போல் இப்படி ஒரு 2 தடவை மட்டும் புரட்டி விடுங்க, அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட நமக்கு இதே ரெடி ஆகிறதுக்கு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் தான் ஆகும். அதனால் நீங்கள் அந்த வேக்காடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் நல்லா இந்த மாதிரி தட்டையாக பெருசாக தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான முறுமுறுன்னு முருங்கைக்கீரை தட்டை அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கிறிஸ்பியாக எப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. வா, சூப்பராக இருக்குது. இந்த தட்டையை நுனிப்பல்லால் நொறுக்கி கடவாப்பல்லால் கரகர முறுமுறுன்னு தின்னோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஒரு கிறிஸ்பியான முருங்கைக்கீரை தட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக செய்து நம்ம மெத்தடில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.